அழகி புத்தம் புதிய மெகா தொடர், கொஞ்சம் வினோதமான வித்தியாசமான தொடர்கதை. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற லைக் தான் இந்த தொடர்கதையின் வெற்றி. அப்புறம் முக்கிய குறிப்பு, இது முற்றிலும் காதல் கதை. திரும்ப சொல்றேன், இது முற்றிலும் காதல் கதை. அழகி, 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 எந்தி. நல்லா இருக்குதே, நல்லா இருக்கு. நீங்க புள்ள வளர்த்த லட்சணம் ரொம்ப நல்லா இருக்குது. அழகி, எந்தி, அழகி, எந்திமா, எல்லாரும் நிக்கிறாங்க, எந்தி. பாரு, எல்லாரும் நிக்கிறாங்க, எந்தி. அழகி, ஏன் கத்துறீங்க? எந்திப்பா, அழகி, எந்திமா. ரொம்ப நல்லா இருக்குது. இப்ப என்ன இருக்கு? அழகி, எந்தி, எந்திமா. நீ போத்த வேலை தானே? அத்தி போட்டு கொடுத்துவனா? அழகி, எந்திக்க போறியா இல்லையா? நான் போட்ட பிளானையே நாசமாக்கிட்டாளே. ஐயோ, என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, எல்லாம் போச்சுதே. இன்னும் உசாட இருக்காங்க, சத்துருங்க. ஐயோ 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 ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன் தெரியலையே. இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், என் பேச்ச யாரு கேட்கா? இப்படி பாரவத்தி பண்ணுவாரு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. எனக்கு தெரியுமே, ஆனா எனக்கு தெரியுமே. என் குடும்ப மானத்தை வாங்கிட்டீங்களே நீங்க. இங்க பாருங்க, நடந்ததுக்கு நான் ஒண்ணும் பொறுப்பு கிடையாது. இந்த உங்க நிக்கல உங்க மருமவா, இவதான் எல்லாத்துக்கும் காரணம். பாத்தீங்களா தே, அவன் சொல்ற லட்சத்தை பாத்தீங்களா? இவன் எதுக்கு நடுராத்திரில நம்ம வீட்டுக்கு வரணும்? என் குடும்ப மானத்தை வாங்கிட்டீல்ல, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். ஆமா, நான் வந்தேன். அழுகி எப்பொன்னாட்டி நான் பார்க்க வந்தேன். அவளுக்கு பிரச்சனை, அதனால வந்தேன். ஆளு பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு இந்த இவளை நம்பி விட்டுட்டு போயிருக்கீங்க. நீங்க எல்லாம் பாசத்தை பத்தி அக்கறை பத்தி பேச வந்துட்டீங்க. சாம்பிளை எப்படி பார்க்கணும்னு தெரியும். பாத்துருக்க லட்சணத்தை நான் பார்த்தேனே. நீ லட்சணத்தை அக்கறை பார்த்துக்கிட்டியா? அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா மகாராணி மாதிரி வளர்த்திருப்பேன். இப்பவும் குறைஞ்சு போகல. இப்பவுமே நான் கூட்டிட்டு போறேன். ஆமா, இதுக்கப்புறமா நான் இவங்க விட்டுட்டு போணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசணும்? இதுக்கப்புறமா அவன் ஏன் கூட தான் இருப்பா. இதுக்கப்புறம் அவளை விட்டுட்டு போக முடியாது. அழகி, அழகி, என்னவா போலாம் வா. ஐயா, இவன் மட்டும் எங்க கூட்டிட்டு போயிட்டா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ரொம்ப அக்கறையானவங்கன்னு தெரியல. வயசு பிள்ளைய வீட்டுல இவ நம்பி விட்டுட்டு போயிருக்கீங்க. இவ தம்பிச்சே, நீங்க எல்லாம் பேச வந்துட்டீங்க பாருங்க. இதுக்கப்புறமும் என் பொண்ணாட்டி நாங்க விட்டுட்டு போக மாட்டேன். அவ என் உறவு, என் உசுறு. இதுக்கப்புறம் நாங்க விட்டுட்டு போக முடியாது. என் குடும்பமானத்தை வாங்கிட்டு என்ன கூட்டிட்டு போறீங்க? வாங்க வச்சது யாரு? அவதான் அங்க கேளுங்க. இவன் நம்மள காட்டி கொடுத்துருவான். அதே, இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஊர்க்காரே சொந்தக்கார எல்லாத்தையும் கூப்பிடுங்க, ஒரு பஞ்சாயத்து வச்சிரலாம். கூப்பிடுங்க, எனக்கும் சௌரியம் தான். அவன் திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். நீ என் பிள்ளை என்ன கூட்டு போக ஐடியா பண்ணுதியோ? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. சரி, அப்ப பாத்துக்கலாம். தெனாவட்ட பேசுறானே. அழகி, ஐயா, அம்மா, அம்மா, அது வந்து நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்ன நடந்திருக்குன்னு புரியுது. இங்க பாருங்க, நடந்தது தப்புதான். நடந்தது நடந்து முடிஞ்சதாவே இருக்கட்டும். இனி மேற்கொண்டு என்ன உண்டோ அதை பத்தி பேசலாம். வீணா எதுக்கு கோபதாவங்களே? ஒரு வார்த்தை எங்க அம்மா எழுத்து பேசுற. செல்வா, அம்மா உங்களை எழுத்து பேசிட்டு இருக்கா. இவன் மனசுனா என்ன? இங்க பாருங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அதை பத்தி மட்டும் யோசிங்க. இனி கத்தி பிரயோஜனம் இல்ல, புரியுதா? சண்டை போறனாலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. கொஞ்சம் நிதானமா யோசிங்க. தப்புதான், 2 பேரும் பண்ணினது தப்புதான். அதுக்கான தண்டனை நான் கொடுத்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம். என்னம்மா பெரியவே தானே நீங்க, அதனாலதான் பொறுப்போட பேசிட்டு இருக்கேன். அவளை எங்க வீட்டுக்கு மகாராணியா கூட்டு போறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். எங்க அரண்மனையில நிச்சயமா அவ மகாராணியா வாழ்வா. ஆத்தி, மகாராணியா வாழ்வாளா? நடக்க கூடாதே.
அஞ்சலி ஏதாவது பண்ணு. நாம நினைச்ச மாதிரி அவ அரண்மனையில மகாராணியா வாழ்ந்துருவாளோ? இல்ல இல்ல. என்னம்மா என்ன பேசுறீங்க? நீ வாய மூடு. நாத்தனார் வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணானே நீ ஒவ்வொரு நாள் யோசிச்சுக்கிட்டு இருக்க. நீ என்னென்ன பண்ணனே எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்னத்தே பேச விட்டு வேடிக்கை பாத்தீங்க? அவ வரைக்கும் நான் நாசம் பண்ண பார்த்தனா? இப்போ வரைக்கும் அவளை காப்பாத்துனது நான் தான். இங்க பாருங்க, தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. உடனே இங்க இருந்து காலி பண்ணி போங்க. அவளுக்கு என்ன பண்ணணும் யாது பண்ணணும் எங்களுக்கு தெரியும். வாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்குது? மேற்கொண்டு என்ன பண்ணணும் மட்டும் யோசிங்கம்மா. இந்த முட்டாள் பச்சை கேட்டு பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. இந்த 2 பிள்ளைங்களையும் வாழ வைக்கலாம். அதுல வாழதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். தேவையில்லாம நடிச்சிட்டு இருக்கவங்க பேச்சை கேட்டு பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. யாரவா? நான் அவ அண்ணன் பொண்டாட்டி. அதனால தானே வேண்டதெல்லாம் பாத்துருக்க. நீ வாய மூடு. என்னவா அடிக்கிறீங்க? என்னம்மா ஏன் பர்மல அடிச்சிட்டு இருக்கீங்க? இவளை விடாதீங்க ராஜகிளி அம்மா. இவதான் இவ்வளவுக்கும் காரணம். என்ன என்ன முறைக்கிற? உங்க பிள்ளைய தண்டிக்க உங்களுக்கு வக்கில்ல. ஏன் மருமகளை அடிச்சிட்டு இருக்கீங்க? இப்பமே என் ஊர்க்காரன் என் சொக்காரன் சொந்தக்காரன்னு கூப்பிட்டு நீங்க யாருங்க இந்த உசோட போக முடியாது. கூப்பிடுங்க, நானும் பேசிக்கிட்டு. சாரிமா, நான் இவளை கூட்டிட்டு போனா வந்தேன். இந்த நிக்காலே இந்த அஞ்சலி பால்ல என்னமோ கலக்கி கொடுத்துட்டோமா. நாங்க எங்களையும் மறந்துட்டோம். என்ன அஞ்சலி இது? அவர் என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. தப்பு பண்ணிட்டாளா? அதான் பழி தூக்கி என் மேல போடுறான். நான் இழுச்சவா இல்ல. ஆமா, இவன் வந்திருக்கானே, நான் ஏதோ கலக்கி கொடுத்தேன். இவன் வந்ததே எனக்கு இப்பதானே தெரியும். அதுவும் நீங்க என்ன கூட்டி வந்தது எனக்கு தெரியும். என்ன தம்பி, என்ன பழி போட்டுட்டு இருக்கீங்களா என்ன? எனக்கு போய் சொல்லணும் அவசியம் இல்ல. என் பொண்டாட்டி நான் பார்க்க வந்தேன். அழகிக்கு குடிக்கிறதுக்கு பால் ஏதோ கலந்து கொடுத்துருக்கா. நேத்து நீங்க வீட்டுல இருந்தீங்களா? சொல்லுங்க. இவன் நீங்க பெத்த பொண்ணு தானே, இவன் நீங்க தானே பாதுகாக்கணும். அம்போன நடுராத்திரி விட்டுட்டு போயிருக்கீங்க. அதுவும் இவளை நம்பி. இவன் நேத்து பார்த்த வேலை பால்ல என்னமோ கலக்கி கொடுத்துட்டா. அது தெரியாம அழகி மிச்ச பாலை எனக்கு கொடுத்தா. அதனால நாங்க எங்களை மறந்தோம். என்ன அஞ்சலி பழி போடுறான்? அவன் தப்பிக்கிறதுக்கு என் மேல பழி போடுறான். என் புள்ள போய் சொல்ல மாட்டான். அப்ப நான் போய் சொல்லறேனா? ஆமா, அவனுக்கு போய் சொல்லணும்ங்கற அவசியமே இல்ல. அழகி என் வீட்டு மருமக. நான் இப்பவே கூட்டிட்டு போறேன். ஓகே, ஏற்பாடெல்லாம் பண்ணு. என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இழுச்சாவே தெரியும்னு கேக்குறேன். அஞ்சலி நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்னத்தே பணக்காரல கண்ணன மயங்குதல என்ன? நான் மயங்கணும் அவசியம் இல்ல. இப்ப நம்ம பிள்ளை வாழ்க்கை இதுல தான் மாட்டிக்கிட்டு இருக்கு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கிளவிய பேச விட்டோம், அவ்வளவுதான். இங்க பாருங்க, நான் யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுத்தது இல்ல. நம்ம இவ்வளவு கத்தி பேசுறோங்க, ஏன் அழகியால எந்திக்க முடியல? இதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு இப்படி தூங்கிருக்கா? ஆஹா, கிளவி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாளே. உண்மை சொல்லு அஞ்சலி, எதுவும் பிள்ளைக்கு கொடுத்தியா? என்னத்தே என்ன நடக்குது? பணக்காரல கண்டவனா பணக்கார பக்கம் சாய்தில? அழகி உனக்கே தெரியும், அழகி காலையில 5 மணிக்கே எந்திக்க கூடியவா. ஒரு மாடு மானு கத்துனாலே முத ஆள எந்திப்பா. இவ்வளவு பேர் கத்துறோம், அவ ஏன் எந்திக்காம கிடக்கா? அப்ப அவன் சொல்றத நம்புவீங்க? வீட்டு மருமகளை நீங்க நம்பல? இல்ல அவளுக்கு அது கொடுக்கணும் எனக்கு என்ன அவசியம் வந்திருக்கு? ஏன்னா உன் தம்பி நேத்து நைட்டு இங்க இருந்தான். அது உன் தம்பி வீட்ல இருந்தானா? உன் தம்பி எங்கேயோ வெள்ளூருக்கு போயிருக்கான்னு தானே சொன்னி. நீ மட்டும் தானே வீட்ல இருந்த. உனக்கு துணையா தானே அழகி விட்டுட்டு போனோம். அவன் போய் சொல்றான். அவன் பேச்ச நம்புறீங்க? என் தம்பி நேத்து நைட்டு இருந்தா இன்னைக்கு அவன் இருந்துக்கணுமே. அவன் எங்க? நீ எதிர்பார்த்தது நடக்கல, அனுப்பி வச்சிருப்ப. ஏன் மேல சந்தேகப்படுறீங்களே? இவன் ஏன் எதுவும் பண்ணிருக்க கூடாது? அது சரி, கட்ல தானே நேத்து படுத்திருந்தா. இங்க எப்படி வந்தா? உங்க மவளும் சம்பந்தப்பட்டிருக்கா. இன்னொரு வாட்டி அழகி அசிங்கப்படுத்துன மரியாதையா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போங்க. இங்க பாரு, நீ சின்ன பொண்ணு, நீ தூர போ. நான் உன் மாமியார்ட்ட பேசிக்கிறேன். யாரும் அவங்க கிட்ட பேச கூடாது. இங்க பாருங்கம்மா, இவ உங்க பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ண பாக்குறா. அழகி என் வீட்டு மருமக. யாரும் மணிக்கு நான் அவளை மருமகளா கூட்டிட்டு போறேன். உங்க அவமானத்தை தொடக்க வேண்டியது என் பொறுப்பு. ஏன்னா இதுல என் பிள்ளைய சம்பந்தப்பட்டிருக்கான். ஊரறிய உலகறிய அழகிய என் வீட்டு மருமகளா, அரமனைக்கு மருமகளா நான் கூட்டிட்டு போறேன். கதை முட்டிஞ்சது. ஆஹா, பிள்ளை ரொம்ப லட்சணமா வளர்த்திருக்கீங்க. இங்க பாருங்க, அந்த வீட்டுக்கு மட்டும் உங்க மகளை மருமகளை அனுப்புனீங்க, என்ன உசுரோட பார்க்க முடியாது. பிறகு உங்க புள்ள நிலைமைய நினைச்சு பாருங்க. பொம்பளை பிள்ளைக்காக ஆம்பளை பிள்ளை வாழ்க்கை எழுதுறாதீங்க. இவங்க நம்ம அசிங்கப்படுத்துவாங்க, அதே வீட்டுக்கு நம்ம வீட்டு பிள்ளை அனுப்பணும். அப்படிதானே? அந்த அவமானத்தெல்லாம் என்னால தாங்க முடியாது. நான் இப்பமே சாக போறேன். ஏன் அஞ்சலி, ஆனா அவ வாழ்க்கைய போச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன? அவளை நாம பாத்துக்கலாம். முத இவங்களை வீட்டு வெளியே அனுப்புங்க. என்ன இங்க இருக்கவா என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். இப்ப சொல்ற, இவ என் பொண்டாட்டி தான். வேற ஏதாவது பொண்ணு நினைச்சுங்க. என்ன தம்பி, என்ன மிரட்டி பாக்கல? என்ன மறக்கல, உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்க. அழகி வா, கிளம்பலாம் வா. அழகி கூட்டிட்டு போயிரும் உங்களுக்கு. செல்வா, இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அழகி எழுப்பி கூட்டிட்டு வா, கிளம்பலாம். சரிங்கம்மா. அழகி அழகி கண்ணு திறக்க முடியலையே.
ஐயோ ஐயோ என் மான போச்சு, என் மரியாதை போச்சு. இப்படி பொத்தி பொத்தி வளர்த்து என் மானத்தை வாங்கிட்டால. நான் இப்ப எப்படி வெளியில தலை காட்ட போறேன்? ஒண்ணு இல்ல, பதறாத. ஒண்ணு இல்ல, என்ன நடந்தது? பதறாத. ஒண்ணு இல்ல. சரி, எந்திரிச்சு கிளம்பு, போலாம். எங்க? நம்ம வீட்டுக்கு கிளம்பு, போலாம். என்ன இது? எனக்கு ஒண்ணும் புரியல. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணு. ஐயோ, என்ன நடந்தது? மானத்தை வாங்கிட்டல, என்ன அவமானப்படுத்திட்டல நீ. உன்னை நம்பினோட பாதவத்தை உன்னை முழுசா நம்பினே, இப்படி எனக்கு மோசம் பண்ணிட்டியே பாதவத்தை. இல்லம்மா, இல்லம்மா. ரோஹித், கொஞ்சம். ஓகே செல்வா. சரி, வா, பதறாத. ஒண்ணு இல்ல, இன்ச்சு வெளில வா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு இல்ல, வா. நான் உசுரோட இருக்கணுமா வேண்டாமா? அவளை நீ என்ன பண்ணாலும் சரி, நான் கேட்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். அவன் மேல கைப்பட்டதே. அழகி, எந்திரிச்சு வாமா. என்ன உசுரோட நீ பார்க்க முடியாது, இதுக்கப்புறம் என்ன உசுரோட பார்க்க கூடாது. அம்மாமா, நான் எதுவும் பண்ணலம்மா, எல்லாத்துக்கும் காரணம் அண்ணிதாம்மா. ஆமா, இவ அப்படியே பச்சை புள்ள பாரு. அதான் மேல மொட்டை மாடிக்கு வந்திருக்க. பாத்தீங்களா? பண்ணதெல்லாம் அவ பண்ணிட்டு எப்படி கூசாம என் மேல பழிய போடுறா பாத்தீங்களா? நான் தான் காரணமா? எப்படி பாத்தீங்களா அத்தை? இதுல என்ன தெரியல அவ எவ்வளவு பெரிய கல்லின்னு? நீ சொல்றது சரிதான். அம்மா, சத்தியமா இல்லம்மா. அண்ணிய நம்பாதீங்கம்மா. அம்மா, அண்ணிய நம்பாதீங்கம்மா. அவங்க போய் சொல்றாங்கம்மா. நேத்து அண்ணி அண்ணியோட தம்பி வீட்ல தாம்மா இருந்தாங்க. ஆமாம்மா, உங்களை போக சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க தம்பி வீட்டுக்கு கூப்பிட்டாங்கம்மா. அவங்க தம்பி இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமாம்மா? குடிக்கிறதுக்கு பால் கொடுத்தாங்கம்மா, நானும் குடிச்சேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு எனக்கு தெரியலம்மா. அப்படியா? மொட்டை மாடிக்கு எப்படி வந்தானு கேளுங்க, இவன் எப்படி உள்ள வந்தானு கேளுங்க. இல்ல அதுவும் இவளுக்கு தெரியாதா? தெரியுமா, என்ன பார்க்கிறதுக்காக வந்தாங்க. நாதா, எனக்கு பயமா இருக்குங்க, இருங்கன்னு சொன்னேன். ஏன்னா அண்ணி ஏதோ பிளான் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அண்ணியோட தம்பியை நான் வீட்ல பார்த்தேம்மா. என்ன அஞ்சலி, அவ போய் சொல்றா? இல்லம்மா, சத்தியமா நான் அண்ணியோட தம்பியை வீட்ல பார்த்தேம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, அதான் இவங்களை போக வேண்டாம்னு சொன்னேன். இருக்க பாலை நான் கொஞ்சம் குடிச்சிட்டு இவங்களுக்கு கொடுத்தேம்மா. மொட்டை மாடிக்கு எதுக்கு வந்தான்னு கேளுங்க. அம்மா, கீழே எப்படிமா பேசிட்டு இருக்க முடியும், அதான் மேல கூட்டிட்டு வந்தேன். நான் செஞ்சது தப்புதாம்மா, ஆனா என்ன தண்டிச்சிடாதீங்கம்மா. எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்மா. நான் அவரை விரும்புறேம்மா. அண்ணி தம்பி எனக்கு வேண்டாம், அவன் நல்லவன் கிடையாது. பல முறை என்கிட்ட தப்பா நடக்க பார்த்திருக்கா, அத உங்ககிட்ட சொல்லதுக்கே எனக்கு பயம். குசாம எப்படி என் தம்பி மேல பழிய போடுறா பாத்தீங்களா? இதுல என்ன தெரியல உங்க புள்ள லட்சணம்? என் தம்பி எப்பேற்பட்டவன், குனிஞ்சு தலை நிமிராம நடக்கக்கூடியவன். அவன் மேல இப்படி அநியாயமா பழி போடுறாளே, பாதவத்தி இவ விளங்குவாளா? இல்லம்மா, நான் போய் சொல்லல, உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லலாம்னு நினைச்சேன். ஒருவேளை நீங்க அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, அதனாலதான் பயத்துல நான் சொல்லல. இவரை எனக்கு பிடிக்கும், இவரை மனசை சுமக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா அவன் என்கிட்ட தப்பா நடக்குது எனக்கு பிடிக்கல, அதான் இவங்க கிட்ட சொல்லி இங்கே இருக்க சொன்னேன். அந்த பாலை குடிச்சதாம்மா எனக்கு ஞாபகம் இருக்கு, வேற எதுவும் ஞாபகத்துல இல்லம்மா. என் மேல எந்த தப்பும் இல்லம்மா. எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, இவரை எனக்கு பிடிச்சிருக்குமா. உங்க பொண்ணே எல்லா விவரத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டா, தைரியமா சொல்லிட்டா. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? பேசாம என் வீட்டுக்கு மருமகளை அனுப்பிடுங்கம்மா. உங்ககிட்ட நான் கெஞ்சி கேக்குறேன். எதுக்குமா கெஞ்சி கேட்கணும்? இவைய பொண்டாட்டி, நான் கூட்டிட்டு போறேன். எங்க எங்க என்ன கூட்டிட்டு போ பாப்பா. நான் எதுக்கு பயப்படணும்? அவ என் மனைவி, நான் கூட்டிட்டு போறேன். நான் கூப்பிட்டா வரவேன். இவா நம்ம மானத்தை வாங்கிடுவா. எப்படி சொல்ற பாத்தீங்களா? அம்மா புள்ளையே தெளிவா இருக்கா. ஒரு ஏமா? ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது சொல்லிடுவேன்னு பயந்துட்டேன். நான் உங்க சொத்து. இப்ப எல்லாரும் காட்டிலும் எனக்கு நீங்க தான் முக்கியம். இது போதண்டே, இது போதும். இங்க மறுபடியும் நான் தோத்து உடனே பயந்துட்டேன். அந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நான் வேற நீங்க வேற இல்ல. நீங்க எந்த கூட்டிட்டு போயிருங்க. வாங்க நம்ம போயிடலாங்க. நீ ஏன்டி பயப்படுற? நான் எதுக்கு ஒண்ணு விட்டுட்டு போனோம்? வா, கிளம்பு. சரி அம்மா. அம்மா செத்துட்டா. போடே. என்ன பார்த்தா உங்களுக்கு இழுச்சவாய் மாதிரி இருக்கான்னு கேக்குறேன். என் தம்பிக்கு இவளுக்குன்னு பேசி முடிச்சிட்டு எவன் கூட அனுப்பி வைக்க பாக்குறீங்க? நான் விட்டுறேன். நான் உசுரோட இருந்தா தானே இவங்க போவா. அஞ்சலி, அவளை வீட்டுக்குள்ள வர சொல்லுங்க.
சரி தம்பி, முறைப்படி காலையில வந்து கூட்டிட்டு போங்க. நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சு தொலைறேன். அவளை பகச்சிட்டா என் புள்ள வாழ்க்கையும் போயிடும். அவன் ஒரு வாயில்லாத பூச்சி. இவ விட்டுட்டு போனா அவன் வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. நான் எந்த புள்ள வாழ்க்கையை நான் பார்க்க முடியும்? எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நீங்க இவளை பாப்பனா? என் புள்ள ஒரு அப்ராணி பையன். அவன் வாழ்க்கையை நான் பாப்பனா? எனக்கு 2 புள்ள வாழ்க்கையும் முக்கியம். எப்படியாவது இவளை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தயவுசெய்து இப்ப போங்க. விடியதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிருங்க. என் குடும்ப மனத்தை வாங்கிடாதீங்க. முறைப்படி பொண்ணு கேட்டு கல்யாணம் முடிச்ச மாதிரி இருக்கட்டும். நீங்க இப்ப உடனே கிளம்புங்க தம்பி. உங்க நிலைமை எனக்கு புரியுது. உங்களை நம்பிதான் போறேன். காலையில் 8 மணிக்கெல்லாம் மறுபடி வருவேன். என் மருமகளை கூட்டிட்டு போறதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொன்னீங்க. இதுக்கப்புறம் சாக்கு போக்கு சொல்றதுக்கு அங்க என்ன இருக்குது? அவதான் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாள. உங்க மருமகளை நீங்களே கூட்டிட்டு போங்க. ஆனா முறைப்படி வந்து கூட்டிட்டு போங்க. இல்ல இன்னாத்தி இப்படி புள்ள வளர்த்தாலாம் இப்படி நாசவனா போயிட்டாளான்னு என் காது பட எதுவும் வந்துடக்கூடாது. முறைப்படி வந்து கூட்டிட்டு போங்கம்மா. இதுக்கப்புறம் என்னடா, மருமகளை காலையில முறைப்படி கூட்டிட்டு போலாம். என் தங்கம், என் ராசாத்தி, எங்க என் பிள்ளை கூட நீ வரமாட்டேன்னு சொல்லிடுவேன்னு பயந்துட்டேன். எங்க என் பிள்ளை மறுபடி தலை குடிஞ்சு நின்றுவானோன்னு பயந்துட்டேன். இல்ல அத்தை, என்ன மறுபடி வந்து கூட்டிட்டு போயிருவீங்கல்ல? ராசாத்தி, 8 மணிக்கெல்லாம் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். மறந்துடக்கூடாது. சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போயிடணும். அம்மா நான் அங்கே இருக்கேண்ணா. டேய், இனி அவளை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. வாடா, முறைப்படி ஊஜனத்தோட வரலாம். வா. இவனை பிரிஞ்சு அவ ஓ சொத்துடா. இனி உன்கிட்ட இருந்து யாரும் பறிக்க முடியாது. நீ இழந்த வாழ்க்கைக்கு பதிலா உன்னை எப்படி நேசிக்கிறவ கிடைச்சிருக்கா பாத்தியாடா? ஆமாமா, நினைச்சு பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. நான் பட்ட வலி வேதனைக்கெல்லாம் அருமருந்தா இருக்கா. நல்ல மருமகடா. இன்னும் என் தங்க கலங்குற? சந்தோஷமா இரு. அத்தை காலையில முறைப்படி வந்து ஊர்ஜனத்தோட வாரேன். உன்னை என் வீட்டுக்கு இல்ல 1/2 மணிக்கு உன்னை மருமகளா கூட்டிட்டு போறேன். சீக்கிரம் வந்துடணும். இவங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என் தங்கம், இத உன் வகையால கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் ரசாத்தி, என் தங்கம், என் தங்கம், என் ரசாத்தி. தங்கம், காலையிலே வந்து கூட்டிட்டு போறேன். கிளம்பிரு. சீக்கிரம் வந்துடணும். ஐயோ என் செல்லம், பயப்படாம இரு. உன்னை அப்பெல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டோம். சரி, அப்ப இவங்க இங்க இருக்கட்டுமே. அவனை ஊர்ஜனத்தோட கூட்டிட்டு வரேன். மாப்பிள்ளையாட்ட கூட்டிட்டு வரேன். உன்னை இங்கேருந்து என் மருமகளா கூட்டிட்டு போறேன். சரி, சீக்கிரம் கிளம்புங்க. அப்பதானே சீக்கிரம் வர முடியும். ஐயோ என் தங்கம், எப்பண்டி என் வீட்டுக்கு வருவேன்? செல்லம் போல இருக்கா. சீக்கிரம் வந்துடணும்னா நீங்க சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போயிருங்க. சரி தங்கம், சரி சரி. அவன்கிட்ட பேசிட்டு வா, நான் கீழே நிக்கிறேன்னா. சரி. டேய், சீக்கிரம் வா, கிளம்பி போகணும்ல. போனா தானே சீக்கிரம் வர முடியும். ஆமாமா. சரிம்மா, நீங்க கீழே நில்லுங்க, நான் வரேன். 1/2 மணிக்கு மருமக வந்தாச்சு. யோப்பா, என் கனவு நிறைவேறிட்டு. செல்வா, மருமகிட்ட பேசிட்டே வா. சரிங்கம்மா. ஐ பொண்டாட்டி, சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போறேன். ரெடியாரு? ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வந்துடணும். எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கல. அப்பெல்லாம் ஒண்ணு விட்டுற மாட்டேன். சீக்கிரம் வந்துருங்கண்ணா. இங்க வந்தாதான் எனக்கு உசுரே வரும். சீக்கிரம் வந்துடுறேன் பொண்டாட்டி, கவலைப்படாம இரு. நான் அந்த பாலை கொடுத்துருக்க கூடாதுல்ல? சிரிக்காதீங்க, போங்க. உங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? ரொம்ப. உங்க அன்னிக்காரி செஞ்ச வேலையிலே தரமான வேலை இது மட்டும்தான். உங்க அன்னிக்காரிக்கு 1000 தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிருஎன்ன? இல்ல கோடி தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிரு. தரமான வேலை பார்த்து கொடுத்துட்டால. உங்கள எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படியா? ஐயோ போங்க. சிரிக்காதீங்க. இல்ல சிரிக்கல. ஆனா கட்டாயமா உங்க அன்னிக்காரிக்கு தேங்க்ஸ் சொல்லிடணும். புரியுதா? சேர்ந்தே சொல்லிடுவா. அழகு பொண்டாட்டி. சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு 8 மணிக்கெல்லாம் திரும்பி வந்துடுறேன். உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். காத்துக்கிட்டே இரு. 8 மணிக்கெல்லாம் ஊர்ஜனத்தோட வரேன். ராஜ மரியாதையோட வந்து கொஞ்சம் கூட்டிட்டு போறேன். என் பொண்டாட்டி எல்லாம் சாதாரணமா கூட்டு போக கூடாது. ராஜ மரியாதையோட கூட்டிட்டு போவேன். காத்துக்கிட்டே இருப்பேன். 2 மணி நேரம் தானே, போயிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி நீ போட வேண்டிய நகை நட்டு சேலை எல்லாம் வந்துடும். இல்ல அதெல்லாம் வேண்டாம். அங்க வந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கிறத. என் பொண்டாட்டி வெறுமனையா போட்டு போய் நினைச்சியா? அதெல்லாம் தாராளமா வரும். போட்டு ரெடியா இருக்கணும். கரெக்டா இருக்கும். நீ பரப்புறதுக்கும் நான் வந்து என்னை கூட்டிட்டு போறதுக்கும் சரியா இருக்கும். சரி சரி, நான் இருக்கல. உங்களை பெரியதுக்கு மனசே இல்ல. இனி எதுக்கு பிரிய போறோம்?
இன்னும் சேர்ந்து தானே வாழ போறோம். நம்ம சேர்ந்து வாழ போறோம்டி. எனக்கு கனவு மாதிரி இருக்குது. நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. நம்ம சேர்ந்து வாழறத யாராலையும் பிரிக்க முடியாது. நாம இனிமேல் சேர்ந்து வாழ போறோம். நீ வேற நான் வேற இல்ல. நாம 2 பேரும் ஒண்ணு. எனக்காக காத்துட்டு நான் வருவேன். உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். வரணும், சீக்கிரம் வந்துடணும்.